ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அது மாதிரி அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசித்து ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க. ஒரு ஆலோசனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் விஷயத்தை சொன்னோன்னே டாக்டர் இவங்களுடைய குறைகள் என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தீர்வை சொன்னார். என்ன தீர்வு அப்படின்னா, அவங்க பேசுகிறத வச்சு அவர் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணார், அந்த பெண்ணுக்கு ஒரு மந்திரக்கல்லை நான் தர்றேன், அந்த மந்திரக்கல்லை உங்களுக்குள்ளே வாக்குவாதம் வரும்போது அந்த கல்லை வாயில் வச்சு அடக்கிக்கோங்க, அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அந்த கல்லை நீங்கள் எடுக்கவும் கூடாது, பேசவும் கூடாது, அப்படி தான் அமைதியாக இருக்கணும் அந்த கல்லை வாயில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி அந்த கல்லை கொடுத்தார். இவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி மந்திரக்கல்லுன்னு ஒன்று இருக்கா, பரவாயில்லையே, இது நல்ல ஆலோசனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கல்லை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தபோது ஒரு பிரச்சனை மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. காலையில் அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, அந்த கல்லை வாயில் போட்டு அடக்கிக்கிட்டோன்னே இதான் வாயை திறக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இல்லையா, பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. அவர் ஹஸ்பண்டு ஏதோ பேசினார் பண்ணார், அந்த பொண்ணு பேசுகிறது பதில் எதுவும் இல்லைங்கிறதுனால ஹஸ்பண்டு அமைதியாகிட்டோன்னே இந்த அம்மாவும் பதில் பேசாததுனால 2 பேருமே அமைதியாகிட்டாங்க. ஆக சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமல் சமாதானமாக ஆயிடுச்சு. அப்புறமா அந்த அம்மா அந்த கல்லை எடுத்துகிட்டு வச்சுட்டு ஓகே, இது மாதிரி 2-3 நாள் நடக்குது. 2-3 நாளில் இந்த அம்மா கல்லை வைக்கும்போதெல்லாம் பிரச்சனை அப்படியே சுமூகமாக முடியுது. இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், என்னடா இது, இந்த கல்லுக்கு இவ்வளோ சக்தி இருக்கா, பரவாயில்லையே, எந்த சண்டையும் வரலையே, ஹஸ்பண்டும் எதுவும் சண்டை போடல திட்டல, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து அந்த டாக்டரை மறுபடியும் போய் பார்க்க போகிறாங்க. போனோன்னே அவர் என்னம்மா அந்த கல் நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு கேட்டார். டாக்டர் ரொம்ப அருமையாக வேலை செய்யுது, எங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவு எதுவுமே எல்லாமே இப்போ சமாதானம் ஆகிடுச்சு, இப்போ சண்டையே வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொன்னாங்க. சரி ஓகே, நீங்கள் இந்த கல்லை நீங்களே வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ இந்த கல்லை வாயில் போட்டு அடைக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கல்லை கொடுத்து அமுச்சு விட்ட உடனே அந்த மருத்துவருடைய உதவியாளர் கேட்டார் அவர்கிட்ட, சார் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மாதிரி மந்திரக்கல் அப்படின்னு ஒன்று இருக்கா, இந்த சண்டை சச்சரவை அடக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததா அது, அதை தான் உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ டாக்டர் சொன்னார், இல்லைப்பா அந்த கல்லில் ஒன்றும் மந்திர சக்தியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்னதாக ஒரு கூழாங்கல் தான். அது அந்த அம்மாவுக்கு ஏன் கொடுத்தேன்னா, இந்த அம்மா பேசுகிறது அந்த இடத்துல பிரச்சனையை உருவாக்கும். இந்த அம்மா வாய் அடங்கிருச்சுன்னாவே அந்த பிரச்சனையை அதுக்கு மேலே வளராது, ஹஸ்பண்டே பேசாமல் ஆகிடுவார். அதுக்காக தான் அந்த கல்லை வாயில் வச்சுட்டு அடக்கிக்கோங்க, வாயவே திறக்கக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷனை போட்டு இந்த கல்லை கொடுத்தேன். அவங்க அதே மாதிரி செஞ்சதுனால ஹஸ்பண்டுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, அதுக்கு மேலே சரி வேண்டாம், மனைவியே அமைதியாக இருக்கும்போது நாம் ஏன் அதில் சச்சரவு பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவர் அமைதியாகிட்டார். இதுதான் அதனுடைய ரகசியம்னு சொன்னார். அதுபோல் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒருத்தர் அதை புரிஞ்சிக்கிட்டு அமைதியாக போனாவே எந்த சச்சரவும் இருக்காது, சண்டைகளும் இருக்காது. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.